எல்லாருக்கும் நல்லதொரு வணக்கம். 9/1/2026 விஜய் ரசிகர்களாலையும் மறக்க முடியாத நாள். ஏன்னா இதான் விஜயோட கடைசி படம். இதுக்கு மத்தியில கடைசி படத்துக்கு கடைசியா ரிலீஸ் ஆகிற வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். ஜனநாயக நாட்டுல ஜனநாயகமா ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியல. இந்த பிரச்சனை ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் ஏற்பட்டுச்சா? இல்ல, இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும்தான் ஆரம்பிச்சதா? கிடையாது. காவலன், துப்பாக்கி, தலைவா, கத்தி, புலி, மெர்சல், சர்க்கார், மாஸ்டர், லியோ அப்படின்னு தொடர்ந்து இதோடைய கதைகள் ரொம்ப பெருசு. கடைசி படத்திலையும் ஜனநாயகனுக்கும் இதே ப்ராப்ளம். விஜய் படத்துக்கு பிரச்சனை வரலன்றதை விட விஜய் படங்கள்னாலே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். விஜய் படம்னாலே பிரச்சனை இருக்கும். ஏன்னா பிரச்சனை வரலனா அது விஜய் படமாவே இருக்காது அப்படின்னு வர பிரச்சனைகளை கூடயும் தன்னுடைய கர்ஜனைகளையும் மாத்தி ரசிகர்களை பேச வைக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்க விஜய் உங்களுக்காக கடைசி படமா இல்லாம கடைசி ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு களத்துல திரையில இருந்து இனிமே நம்ம கூட தரையில இருப்பார். அது மட்டும் இல்லாம தளபதிக்கு நல்லாவே தெரியும், அது ரீமேக் படமா இருந்தாலும் அதை எப்படி நாம கொடுக்கணும்னு. அதாவது உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா கேசரியாவே இருந்தாலும் அதை எப்படி பிரியாணியா கொடுக்கணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கில்லி, போக்கிரி எல்லாம் நீங்க பார்க்கலையா? அது போலதான் தலைவை கையில இருந்து கேசரியே கிண்டி கொடுத்தாலும் அசையா விருந்து எங்களுக்கு. எத்தனை வியூஸ் வேணா யார் வேணா வர வைக்கலாம், ஆனா கலெக்ஷன் வந்துடுமா? ஜனநாயக ரீதியில் சந்திப்போம்.